புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு நிறைவேற்றியுள்ள வாக்குறுதிகள் குறித்து தன்னுடன் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விவாதிக்க தயாரா என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் 9% இருந்த பொருளாதார வளர்ச்சி தற்பொழுது 5.2% குறைந்துள்ளது என்று குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியது அப்பட்டமான பொய் என்றும் கூறினார். திருக்காமேஸ்வரர் கோயில் திருவிழாவில் முதலமைச்சர் ரங்கசாமியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் திட்டமிட்டு அவமதித்ததாகவும் நாராயணசாமி குற்றம் சுமத்தினார். குறிப்பாக ஒரு அரசுடைய விதிமுறைப்படி துணைநிலை ஆளுநர் கடைசியில் வருவார். முதலமைச்சரை அவரை வரவேற்று அழைத்து சென்று விழாக்கள் நடைபெறும். இந்த தேர் வடம் பிடிப்பது கூட துணைநிலை ஆளுநரை வருவதற்கு முன்பாக முதலமைச்சர் ரங்கசாமி அங்கு சென்றிருக்க வேண்டும். அவர் முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அவருக்காக துணைநிலை ஆளுநர் காத்திருக்க வேண்டிய நிலையை உருவாக்கி இருக்கிறது என்பது துரதிருஷ்டவசமானது.